பேர் அல்லாலும் பெரும் கிருபையாலும் இந்த அகிலத்தை, இந்த அகில உலகத்தை, அகில உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளையும் தன்னுடைய வல்லமையினால் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அகிலத்தை, அகில உலகத்தை, அகில உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் தன்னுடைய பிரியமான அடியானுக்காக படைத்திருக்கின்றான். இந்த பிரம்மாண்டமான வானம், பறந்து விரிந்த இந்த பூமி, கண்ணு கெட்டிய தூரமெல்லாம் இயற்கை காட்சிகள், பேரழகுமிக்க பெரும் பெரும் அத்தாட்சிகள், இந்த அகில உலகத்தையும் அகில உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளையும் என்னுடைய அடியானுக்காக நான் படைத்திருக்கின்றேன். இந்த உலகம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய அடியார்களுக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டுகின்றார். எனவே அகிலத்தையும் அகில உலகத்தின் அனைத்து படைப்புகளையும் அடியானுக்காக நாம் படைத்திருக்கின்றோம். என்னுடைய பிரியமான அடியானை நான் எனக்காக படைத்திருக்கின்றேன். மனித சமுதாயத்தை என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கின்றேன். எனவே இந்த அகில உலகமும் மனித சமுதாயத்திற்காக, மனிதனுடைய தேவைக்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனிதனை அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். எனவே நம்முடைய இந்த உலகத்திலே வேலை, நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் படைத்த ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவனுடைய கட்டளைகளை ஏற்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமாகவும் கட்டளையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போது அடியான் அகிலத்திலே அல்லாஹுவை மறக்கின்றானோ, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கின்றானோ, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த உலகத்திலே அடியார்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை தான் வாக்குறுதி அளித்திருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில ஏன் நெருக்கடி ஏற்படுகின்றது, ஏன் சிரமங்களை, கஷ்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டுகின்றான், எப்போ அடியான் தன்னை மறப்பானோ, தன்னுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வானோ, தன்னை மறுத்து நடப்பானோ, மஈஷத்தன் லன்கா, நெருக்கடியான வாழ்க்கையை தான் நாம் அவனுக்கு வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போ அல்லாஹுவை படைத்த ரப்பை நாம் மறந்து அவனுக்கு மாறு செய்வோமோ, அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை, உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் சோபனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் அதோடு நிறுத்தவில்லை. இந்த உலகத்துல உங்களுக்கு நெருக்கடி ஏற்படும், உலகத்துல கஷ்டங்கள், சோதனைகள், சிரமங்கள் அடுக்கடுக்காக உங்களை பின்தொடரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் என்னை மறந்து என்னுடைய கட்டளைகளை மறுத்து வாழ்ந்தீர்கள் என்பதாக சொன்னால், இது உலகத்திலே ஏற்படக்கூடிய பெரும் இழப்பாக, மிகப்பெரிய சோதனையாக, வேதனையாக அமைகின்றது. அல்லாஹ் அதோடு விடவில்லை. அந்த ஆயத்தில் சொல்கின்றான், நாளை மறுமையிலே உங்களை குருடர்களாக ஆக்கிடுவோம், பார்வை இல்லாதவர்களாக ஆக்கிடுவோம். உலகத்தில் நெருக்கடி மட்டுமல்ல, நாளை மறுமையிலே இதைவிட கடுமையான நெருக்கடி, மறுமையிலே உங்களுடைய பார்வை பறிக்கப்பட்டு விடும், நீங்கள் குருடர்களாக இருப்பீர்கள். அப்ப அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்பானா, கால ரப்பி லிமா ஹஷர்தனி, கால ரப்பி லிமா ஹஷர்தனி அமா, யா அல்லாஹ், நான் உலகத்தில் பார்வை உடையவனாக இருந்தேன், உலகத்துல எனக்கு பார்வை தெரியும், எனக்கு நல்ல கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, இங்க என்னுடைய பார்வை பறிக்கப்பட்டு விடுச்சு. யா அல்லாஹ், நான் ஏன் இங்க இந்த மஹ்ஷர்ல, இந்த கியாமத்துல, இந்த உலகத்துல மறுமையில நான் குருடனாக இருந்து கொண்டிருக்கின்றேன், பார்வை இல்லாதவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன்? அடியான் கேட்பானா, கால ரப்பி லிமா ஹஷர்தனி அமா. அல்லாஹ் அடியான் இடத்துல சொல்வான், வகத் குன்த பஸீரன் கால கதாலிக் அத்ததுக ஆயாத்துனா, அது அப்படிதான். கால கதாலிக், உலகத்துல என்னுடைய வசனங்கள் உன்னிடத்தில் கொண்டு வரப்பட்டது, என்னுடைய உபதேசங்கள் உனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. எத்தனையோ முறை எனக்கு நீ வழிபட்டு விடு, என்னை வணங்கி விடு, எனக்கு மாறு செய்யாதே என்பதாக மனிதா அடியானே உன்னிடத்தில் சொல்லப்பட்டது. அத்ததுக்கு ஆயாத்துனா ஃபனசீதஹா, எவ்வளவோ நசியத்து செய்யப்பட்டது, எவ்வளவோ உனக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டது, அல்லாஹ் மறந்துடாதே, அல்லாஹுக்கு மாறு செய்யாதன்னு சொல்லி. அப்படி என்னுடைய உபதேசங்களும் என்னுடைய ஆயாத்துகளும் என்னுடைய கட்டளைகளும் உன்னிடத்தில் வந்த பொழுது நீ அதை மறுத்தாய், அதற்கு மாறு செய்தாய். இன்றைக்கு நாம் உம்மையும் மறந்து விட்டோம்.
உனக்கு இதுதான் நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் நாளை மறுமையிலே சொல்வான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமையிலே சுட்டி காட்டுகின்றான். எனவே உலகத்தோடு நெருக்கடி மட்டுமல்ல, நாளை மறுமை நீண்ட நெடிய நிரந்தர வாழ்க்கை, அங்கும் நஷ்டத்தை நாம் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் ஏற்படும். அல்லாஹ்வை இந்த உலகத்திலே நாம் மறந்தோம், அவனுடைய கட்டளைகளை நாம் மறுத்தோம், அவனுக்கு மாறு செய்தோம் என்பதாக சொன்னால் உலகத்தினுடைய நெருக்கடி மட்டுமல்ல, மறுமையினுடைய நெருக்கடியை கொண்டும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல, சஹாபாக்களுடைய காலத்துல நபி அவர்கள் இருக்கும் பொழுது, சஹாபாக்களோடு இருக்கும் பொழுது நபிக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்ட ஒரு நெருக்கடியான நிகழ்வை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். லகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாஹின கஸீரா. நபியே, உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுத்திருக்கும், பல போர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திச்சிருக்காங்க. அந்த போர்கள்ல அல்லாஹ் தான் வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் இங்கு அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய அந்த வார்த்தை இதுதான், லகத் நஸரகுமுல்லாஹ் ஃபீ மவாஹின கஸீரா. பல போர்களை, அதிகமான போர்களை அல்லாஹ்வுடைய உதவியோடு நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, யௌம ஹுனைன், ஹுனைனுடைய அந்த நாளிலே, ஹுனைனுடைய அந்த யுத்த களத்திலே உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கிறார். நபி அவர்கள் இருக்கும் பொழுது, சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கையாக சொல்கின்றான், உங்களுக்கு தோல்வி முகம் ஏற்பட்டது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நபியை அழைத்து சொல்கின்றான், வலாகத் அலைக்குமுல் அர்லு பிமா ரஹபத். யா ரசூலல்லாஹ், இந்த உலகம் விசாலமாக இருந்த போதும், உலகம் எவ்வளவு விசாலமாக இருக்கு, எவ்வளவு பறந்து விரிந்து இருக்கு என்பது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எனவே அல்லாஹ் சொல்கின்றான், வல்லாகத் அலைக்குமுல் அர்லு பிமா ரஹபத், இந்த உலகம் விசாலமாக இருந்த போதும் உங்களுக்கு அன்றைய ஹுனைனுடைய யுத்த களத்திலே உங்களுக்கு நெருக்கடியாக இருந்தது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னையோ அல்லது நம்மை பார்த்தோ அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு சஹாபாக்களோடு நிற்கும் பொழுது யுத்த களத்திலே ஏற்பட்ட நெருக்கடியை வைத்து அல்லாஹ் சொல்கின்றான், யா ரசூலல்லாஹ், இந்த உலகம் விரிவாக விசாலமாக இருந்த போதும் உங்களுக்கு நெருக்கடியாக அமைந்திருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி ஹுனைனுடைய யுத்த களத்திலே என்ன நெருக்கடி ஏற்பட்டது? அல்லாஹ் இப்படி சொல்லக்கூடிய அமைப்பிலே என்ன ஒரு சிரமத்துக்கும் நெருக்கடிக்கும் அல்லாஹ்வும் சஹாபாக்களும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அகப்பட்டார்கள். நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹுனைனுடைய நிகழ்வு, ஃபதஹே மக்கா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு அந்த சந்தோஷத்தினுடைய களிப்பு அடங்குவதற்கு முன்னதாகவே ஹுனைனுடைய யுத்தத்தினுடைய சூழல் ஏற்படுகின்றது. நபி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கக்கூடியவர்கள் வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுபோல மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஹவாஸின் என்பதாக சொல்லக்கூடிய அந்த குலத்தார்கள், அந்த குலத்தினுடைய சமூகத்தார்களுடைய தலைவன் மாலிக் பின் அவுஃப் படையெடுத்து நம்மை தாக்குவதற்காக அவர் புறப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த செய்தி வருகின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தி வந்த உடனே அதனுடைய உண்மை தன்மையை அறிவதற்காக சில சஹாபாக்கள் அனுப்புனாங்க. போயிட்டு அவங்களும் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு மாலிக் பின் அவுஃப் நம்மை எதிர்கொள்வதற்காக, நம்மோடு போர் செய்யறதுக்காக வந்துட்டு இருக்கார். ஏன்னா மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுடுச்சு, மக்காவில இஸ்லாம் பரவி கொண்டிருக்கின்றது, அடுத்து நமக்கு எதிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுடுமா என்ற அச்சத்தில அந்த மாலிக் பின் அவுஃப் தன்னுடைய ஊரையே படையாக திரட்டி கொண்டு நமக்கு எதிராக கிளம்பிட்டார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சந்தோஷத்தினுடைய களிப்பு அடங்குவதற்கு முன்னதாகவே இன்னொரு யுத்தத்துக்கான ஒரு அறிவிப்பு வந்து விட்டது. ஃபதஹே மக்காவுல கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் புதிதாக இஸ்லாத்துக்குள்ள வராங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதினுடைய அந்த ஒரு வெளிப்பாட்டினால், அந்த சந்தோஷத்திலே இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றான், இங்கிருந்து இந்த மக்கள் விரட்டி எடுக்கப்பட்டு திரும்பவும் இந்த மண்ணுக்குள் வெற்றியோடு திரும்பி இருக்காங்க. இதை பார்த்த பல மக்கத்து குறைஷி காஃபிர்கள் ஈமானுக்குள்ள வராங்க, இஸ்லாத்துக்குள்ள வராங்க, புது முஸ்லிம்கள். அப்போதுதான் அன்றைக்குத்தான் இஸ்லாத்தை ஏற்று இருக்கின்றார்கள். ஆனால் யுத்தத்துக்கான ஒரு அறிவிப்பு. எனவே அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சஹாபாக்களிடத்துல தூதுக்குழு இடத்துல சொல்லி அனுப்புறாங்க, அந்த மாலிக் பின் அவுஃப் ஹவாஸின் அந்த சமூகத்தாரை நாம அவங்க ஊர்ல போய் சந்திக்கிறதும் நமக்கு சரியானதாக படல, அது நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அல்லது அவர்களை வரவிட்டு மக்காவலை வைத்து நாம் அவர்களை எதிர்கொள்வதும் அதுவும் சரியானதல்ல. இது புனித பூமியாக இருந்து கொண்டிருக்கு. எனவே இரண்டுக்கும் நடுவிலே அவர்களுடைய ஊருக்கும் மக்காவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹுனைன் என்ற அந்த இடத்தில் வைத்து நாம் அவர்களை சந்திக்கலாம் என்பதாக சொல்லி தூதுக்குழு இடத்திலே சொல்லி அனுப்பியார். எனவே மாலிக் பின் அவுஃப் அவர் தன்னுடைய படையை திரட்டி கொண்டு ஹுனைனுடைய யுத்த காலத்திற்கு 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டார். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்கள், அன்சாரிகள், முஹாஜிர்கள் கிட்டத்தட்ட 12,000 நபர்கள், ஒரு பெருங்கொண்ட படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இருந்துச்சு. எந்த அளவுக்கு சொன்னா, அந்த ஹுனைனுடைய யுத்தத்துக்கு முன்னதாக, ஃபதஹே மக்காவுக்கு முன்னதாக பல போர்கள் நடந்திருக்கு. பத்ருடைய போர், உஹதுடைய போர், கந்தக்குடைய போர் என்பதாக சொல்லி பல போர்கள் நடந்திருக்கு. எந்த போர்க்களத்திலும் இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததே இல்லை. அதிகபட்சம் பத்ருடைய யுத்த காலத்துல வெறும் 313 பேர். தங்களை விட 3 மடங்கு சக்தி வாய்ந்த படையை எதிர்கொண்டு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். உஹதிலும் அப்படிதான். அதிகபட்சம் சஹாபாக்களினுடைய அந்த போர் படைகள்ல 2000-3000 பேர் அதிகமாக இருப்பது ஆச்சரியம். ஆனால் இந்த ஹுனைனுடைய யுத்த காலத்திற்கு ஃபதஹே மக்காவிலிருந்து கிளம்புகின்றார்கள் 12,000 நபர்கள் கிளம்புகின்றார்கள். ஒரு பெரும் படையாக ஆயுத பலத்தோடு படை பலத்தோடு ஹுனைனுடைய யுத்தத்திற்காக சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்றாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹ் பாதுகாக்கணும், முஸ்லிம்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் லேசாக இருமாப்பு ஏற்படுகின்றது, ஒரு ஹசத், ஒரு பெருமை ஏற்படுகின்றது. முதலெல்லாம் நாம சின்ன சின்ன படையாக இருந்தோம், பெரும் படைகளை எல்லாம் நாம ஜெயிச்சிட்டோம். இன்னைக்கு நாமளே பெரும்படையாக இருக்கோம், 12,000 பேர் நாம இருக்கோம். நிச்சயமாக அந்த மாலிக் பின் அவுஃப் அந்த ஹவாஸின் சமூகத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தங்கள் படையை நினைத்து பெருமைப்பட்டார்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான், வலாகத் அலைக்கும் அல்ல பிமா ரஹபத். அன்றைக்கு உலகம் விசாலமாக இருந்த பொழுதும் உங்களுக்கு நெருக்கடியாக இருந்தது. காரணம் என்ன என்பதாக சொன்னா, அன்றைக்கு முஸ்லிம்களுடைய உள்ளத்துல இது அஜபத்துக்கும் கஸரத்துக்கும் ஃபலம் துகுனி அன்கும் ஷைஆ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், உங்களுடைய உள்ளத்துல பெருமை வந்துருச்சு, நாங்க இன்னைக்கு எண்ணிக்கையில அதிகமாக இருக்கோம், எனவே இதை வைத்து நாங்கள் வென்று விடுவோம் என்ற அந்த எண்ணம் மேலோங்கியது சிலருடைய நாவுகளில். அல்லாஹ் பாதுகாக்கணும், அது வெளிப்படவும் அல்லாஹ் மறந்துட்டான். இதனால் வரைக்கும் அல்லாஹ் தான் எங்களுக்கு உதவி செஞ்சான், போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்ற அந்த மனோநிலை மாறி இன்னைக்கு நாங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கோம், எங்களிடத்தில் படைபலம் இருக்கு, எங்களிடத்தில் ஆயுத பலம் இருக்கு, நாங்கள் ஜெயிச்சிடுவோம் என்ற அந்த பெருமையும் இருமாப்பும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் வந்ததினுடைய விளைவு அல்லாஹ் கடுமையான அடியை கொடுத்தான். எந்த அளவுக்கு சொன்னா, இவங்க பக்கத்துல தான் மக்காவிலிருந்து செல்லக்கூடிய வழியிலே ஒரு 20 கிலோமீட்டர் தான். அந்த ஹுனைனுடைய யுத்த காலத்தை அடையிறதுக்கு கிட்டத்தட்ட சஹாபாக்களுக்கு முஸ்லிம்களுக்கு 3 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இவங்க வருவதற்கு முன்னதாகவே அந்த ஹவாஸின் மாலிக் பின் அவுஃப் அவருடைய அந்த படைகள் 3 நாளைக்கு முன்னாடியே ஹுனைனுடைய யுத்த காலத்திற்கு வந்து அவங்க முகாமிட்டு இருப்பிடங்களை அமைத்து ஹுனைனுடைய மைதானத்தை சுத்தியும் தங்களுடைய வீரர்களை எல்லாத்தையும் அந்த மாலிக் பின் அவுஃப் நிறுத்தி வைத்து விட்டார். ஒரு மிகப்பெரிய போர் தந்திரி, ஒரு மிகப்பெரிய போர் தந்திர சாணக்கியனாக மாலிக் பின் அவுஃப் இருந்தார். அவருடைய அந்த படை, அவருடைய அந்த போர் தந்திர முறையை கொண்டு உலகத்தின் எவ்வளவு பெரிய பெரும்படையை எதிர்கொண்டிருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஜெயிச்சிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு போர் தந்திர யுக்தியை கையாண்டார். ஆனா ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தோல்வியை கொடுத்திருந்தாலும் ஈமானிய அந்த மனோநிலை என்பதனால் அவரால் அதை வெல்ல முடியல மாலிக் பின் அவுஃப். இல்லை என்றால் அவருடைய அந்த போர் தந்திர முறை வேறு எந்த படையோடு மோதி இருந்தாலும் அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார். எனவே முன்கூட்டியே வந்து தன்னுடைய படைகளை எல்லாவற்றையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விரிவாக்கம் செய்து பல இடங்களை நிக்க வைத்திருந்தார். இன்னும் சில தந்திரங்கள் என்ன செஞ்சிருந்தார் சொன்னா, முழு ஊரையுமே ஹுனைனுடைய யுத்தத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டார். முதல் சஃப்ல மாலிக் பின் அவுஃப் படை தளபதி நிற்கிறார். இரண்டாவது சஃப்ல தன்னுடைய படை வீரர்கள் நிற்கிறாங்க. மூன்றாவது சஃப்ல யாரெல்லாம் போருக்காக வந்திருக்காங்களோ அவர்களுடைய மனைவி பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வந்திருக்கார், பெண்களையும் குழந்தைகளையும் அழைச்சிட்டு வந்திருக்கார். அவங்க மூணாவது சஃப்ல இருக்காங்க. நாலாவது சஃப்ல வீட்டில் இருந்த கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாத்தையுமே அங்கு கொண்டு வந்து போர்க்களத்தில் நிறுத்தி வச்சிருக்கார். இது ஒரு யுக்த, ஒரு போர் தந்திரத்தினுடைய ஒரு முறை, புதுமையான முறையை அவர் கையாண்டார்.
ஏன்னா நம்முடைய படைகள், இஸ்லாமிய படைகளை பத்தி அவர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சஹாபாக்கள் யார், நபி யார், அவங்களோடு போர் செய்து எல்லாருமே தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. நாமும் அப்படி ஒரு நிலையை அடைஞ்சிடக்கூடாது. அவங்களோடு போர் செய்தவர்கள் எல்லாம் புறமுதுகிட்டு தான் ஓடி இருக்கின்றார்கள். நம்முடைய படைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுடக் கூடாது. எனவே நம்முடைய போர் படைகளை, நம்முடைய போர் வீரர்கள் அவர்கள் தாக்கினாலும் நம் போர் வீரர்கள் புறமுதுகிட்டு ஓடக்கூடாது. ஏன்னா ஓடனா பின்னாடி மனைவி பிள்ளைகளும் தன்னுடைய சொத்து செல்வங்கள் கால்நடைகளும் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு தான் ஓடணும். எனவே மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கணும், சொத்து செல்வத்தை பாதுகாக்கணும், தங்களுடைய கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் தன்னுடைய படை வீரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களோடு முழு ஊரையும் அழைத்து கொண்டு பெண்கள், குழந்தைகள், வீட்டில் இருந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே போர்க்களத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். கடுமையாக நம்முடைய போர் வீரர்கள் போர் செய்தால் தான் அவர்களை ஜெயிக்க முடியும். எனவே இந்த பயம் இருக்கும், நாம தோத்தா நம்முடைய மனைவி பிள்ளைகள் நிலைமை என்ன ஆகும், நம்முடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அபகரிச்சிருவாங்களே. இந்த பயத்தோடு யுத்த களத்திலே நம்முடைய வீரர்கள் நிற்கணும் என்பதற்காக ஒரு புதுமையான போர் தந்திர யுக்தியை மாலிக் பின் அவுஃப் கையாண்டார். எனவே சஹாபாக்கள், நபி அவர்கள் கிட்டத்தட்ட 12,000 பேர் 3 நாள் கழித்து ரொம்ப சோர்வாக ஹுனைனுடைய அந்த யுத்த களத்துக்கு நுழையிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நுழைந்ததுதான் தாமதம். நாலாபுறத்திலும் நிறுத்தி வைக்கப்பட்ட மைதானத்தை சுற்றி மறைவாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாலிக் பின் அவுஃப், அந்த ஹவாஸின் சமூகத்தை சார்ந்த அந்த போர் வீரர்கள் அம்புகளை எய்ய ஆரம்பிச்சார். பல முறையில மும்முனை தாக்கல், நால்முனை தாக்கல் என்ற அடிப்படையில எங்கிருந்து அம்புகள் வருகிறது என்பதே தெரியாமல் நிலைகுலைந்து போனார்கள் சஹாபாக்கள், முஸ்லிம்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். அததான் அல்லாஹ் சொல்கின்றான், வலாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத். உலகம் அன்றைக்கு விசாலமாக தான் இருந்துச்சு யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் உங்களுக்கு நெருக்கடியாக இருந்துச்சு. எனவே எதிரிகளுடைய இந்த தாக்குதல், பல பக்கங்களில் இருந்து வந்த அந்த அம்புகளுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்காத முஸ்லிம்கள் சிதறி ஓட ஆரம்பித்தார். முஸ்லிம்களுடைய வரலாற்றில் கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி இருக்கும் பொழுது, சஹாபாக்களோடு களத்திலே நிற்கும் பொழுது இங்கு சஹாபாக்கள் புறமுதுகிட்டு ஓடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்களை குறை சொல்றதுக்கான தகுதி நமக்கு கிடையாது. ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கின்றான், சும்ம வல்லைத்து முதுபிரீன், நீங்கள் புறமுதுகிட்டு ஓடினீர்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போனவர்கள் 12,000 பேர். சரி, போருடைய தாக்குதல், எதிரிகள் தாக்குறாங்க. அப்படி புறமுதுகிட்டு ஓடுனாங்கன்னா எத்தனை பேர் ஓடி இருப்பாங்க? ஒருத்தர் ஓடி இருக்கலாம், அல்லது ஒரு 50 பேர் ஓடி இருக்கலாம், அல்லது ஒரு 100 பேர் ஓடினாங்களா, அல்லது ஒரு 1000 பேர். சுப்ஹானல்லாஹ், வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள் 11,988 பேர் புறமுதுகிட்டு ஓடினாங்க. வந்தது 12,000 பேர், அதுல 11,988 பேர் புறமுதுகிட்டு பயந்து போருடைய அந்த தாக்குதலை தாக்குப்பிடிக்காமல் ஓட ஆரம்பிச்சாங்க. களத்தில் நின்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வெறும் 12 சஹாபாக்கள் தான். மீதி 11,988 பேர் ஓடி போயிட்டாங்க. அதைதான் அல்லாஹ் சொல்கின்றான், வலாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத். உலகம் விசாலமாக இருந்துச்சு, ஆனால் உங்களுக்கு அன்றைக்கு நெருக்கடியாக ஆயிடுச்சு. காரணம் என்ன? உள்ளத்துல வந்த அந்த பெருமை. இத்தனை நாள் வரைக்கும் அல்லாஹ் தான் உதவி செய்தார். அதனால அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்லும்போது சொல்றான், லகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரா. நீங்கள் இத்தனை போர்களை சந்திச்சீங்க, அதுல ஜெயித்தீர்கள் என்பதாக சொன்னா அந்த வெற்றிக்கான காரணம் லகத் நஸரகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ்வை நீங்க நினைக்காம உங்களுடைய திறமையை, உங்களுடைய படைபலத்தை, உங்களுடைய ஆயுத பலத்தின் மீது உங்களுடைய நம்பிக்கை போனதினுடைய எதிரொலி இன்னைக்கு உங்களுக்கு நெருக்கடி ஆயிடுச்சு. எனவே நாலாபுறத்திலிருந்து வந்த தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாம அத்தனை பேரும் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னித்து களத்தில் இருக்கிறாங்க. அவங்க குதிரையை விட்டு கீழே இறங்கினாங்க. எல்லாமே ஓடியாச்சு. நபிக்கு அப்படி உகந்ததல்ல. நபி அவர்கள் பின்வாங்குவது, நபிமார்கள் பின்வாங்குவது சரித்திரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கவே இருக்காது. எனவே நபி அவர்கள் முன்னேறினார். அவர்கள் வாளை ஏந்தி கொண்டு தன்னந்தனியாக அந்த போர்க்களத்திலே முன்னேறினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அருகாமையில் இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அப்போதுதான் இஸ்லாத்தை ஃபதஹ் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவரும் அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கார். 2 பேரும் நபி அவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க தன்னந்தனியாக எதிரிகளுடைய களத்துக்குள்ள செல்றது சரியில்லை, அதுக்கு நாங்க விட மாட்டோம், நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி நபியை தடுத்து நிறுத்தினாங்க. சரி, என்ன செய்யறது? எல்லாமே போயிட்டாங்க, நாம தானே நிக்கிறோம். யார சொல்லல, திரும்ப கூப்பிடுங்க, நம்முடைய சமுதாயத்தை கூப்பிடுங்க, ஈமான்தாரிகளை கூப்பிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து, ஓடி ஒளிந்து இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து சொன்னாங்க, அன நபியு லா கதிப, நான் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கேன், லா கதிப, நான் பொய்யன் அல்ல.
நீங்க ஒரு பொய்யனுக்கு பின்னால் வரவில்லை, சத்திய இஸ்லாத்தின் பக்கமாக வந்திருக்கீங்க. சத்திய தீனுல் இஸ்லாத்தில் நாம இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா நபி, நான் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கேன், எனவே என்னுடைய விஷயத்துல நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனா இப்னு அப்துல் முத்தலிஃப், நான் இப்னு அப்துல் முத்தலிஃபினுடைய குடும்பத்தை சார்ந்தவனா இருக்கேன். எங்க குடும்பத்துல யாரும் பயந்து ஓடியவர்கள் எல்லாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் எதிர்த்து பார்த்தவர்கள் தான். எனவே யா மஅஷரல் முஸ்லிமீன், ஓ முஸ்லிம்களே வாங்க. யா மஅஷரல் அன்சார், ஓ அன்சாரிகளே வாருங்கள். யா மஅஷரல் முஹாஜிரின், ஓ முஹாஜிரின்களே வாருங்கள் என்பதாக சொல்லி நபி அவங்க அழைப்பு கொடுத்தாங்க. நபியினுடைய குரலை கேட்டு அங்காங்க இருந்த சஹாபாக்கள் முஸ்லிம்கள் மீண்டும் கலத்துக்கொள்ள வந்தாங்க. யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ நாங்கள் வந்துட்டோம், இதோ உங்களுக்கு நாங்கள் அடிபண காத்திருக்கின்றோம். எனவே சஹாபாக்கள் ஒன்றிணைந்தாங்க, முஸ்லிம்கள் ஒன்றிணைந்தாங்க, திரும்பவும் போர் செய்தாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், அந்த உள்ளங்கள் ஒற்றுமை அடைந்தது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தது. சும்ம அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துக்கு அமைதியை கொடுத்தான், மலக்குகளை இறக்கினான். 5000 மலக்குகள் திரும்பவும் இறங்கினார்கள். பத்ரிலே இறங்கிய அதே மலக்குகள் இறங்கினார்கள். ஆனால் அவர்கள் போர் செய்யல. இங்க உனையின்ல மாறாக பின்னாடி சஹாபாக்களுக்கு பின்னாடி நின்றாங்க. அவர்களுடைய அந்த கூட்டத்தை பார்த்த எதிரி படைகள் புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்தார்கள். எனவே அதற்கு பிறகு அல்லாஹ் இலகுவாக விரைவாக வெற்றியை கொடுத்தான். சாதாரணமான வெற்றியாக அமையல. இதுவரைக்கும் சஹாபாக்கள் சந்தித்த போர்களையே பெரும் வெற்றியாக அல்லாஹ் அமைத்தான். இதுக்கு முன்னாடி போர்க்களத்துல போர் செஞ்சு வெற்றி பெற்றாங்க சொன்னா ஏதோ ஒரு 5 ஒட்டகம், 10 குதிரை அல்லது சில போர் தடவாள பொருட்கள், இதுதான் கனிமத்தாக கிடைச்சிருந்துச்சு. ஆனா இந்த ஹுனைனுடைய யுத்தத்துல ஆரம்பத்துல நெருக்கடி, அந்த உள்ளத்துல ஏற்பட்ட அந்த இருமாப்பு, அந்த பெருமைக்காக அல்லாஹ் ஒரு அடியை கொடுத்திருந்தாலும் மீண்டும் உள்ளங்களால் ஒற்றுமையாக நின்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்த சஹாபாக்கள் முஸ்லிம்கள் போர்க்களத்தில் எதிரிகளை சந்தித்ததின் காரணமாக அல்லாஹ் பெரும் வெற்றியாக கொடுத்தான். ஒரு ஊரே கனிமத்தாக கிடைச்சது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அந்த ஹுனைனுடைய யுத்தத்தில் கனிமத்தாக கிடைத்த அந்த செல்வங்கள், அந்த கனிமத்துடைய பொருட்களினுடைய அளவுகள் சுப்ஹானல்லாஹ் 24000 ஒட்டகங்கள் கனிமத்தாக கிடைச்சது, 60000 ஆடுகள் கனிமத்தாக கிடைச்சது, 6000 பேர் கைதிகளாக கைது செய்யப்பட்டாங்க. இதுவரைக்கும் சஹாபாக்கள் நபியும் சந்தித்த எந்த போர்களிலும் கிடைக்காத பெரும் கொண்ட கனிமத் அந்த ஹுனைனுடைய யுத்த களத்தில் கிடைச்சது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்தை முடித்துக் கொண்டு அந்த ஹுனைனுடைய அந்த யுத்த பகுதியிலிருந்து கிளம்பி ஜிஹ்ரானா என்பதாக சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வராங்க. மக்காவில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர். இன்னைக்கு அங்க போய் இஹ்ராம் கட்டி அங்கிருந்து உம்ரா செய்வாங்க. உம்ராக்கு போகக்கூடியவங்க படா உம்ரா என்பதாக சொல்லுவாங்க. ஜிஹ்ரானால இருந்து உம்ரா செய்யக்கூடிய அந்த உம்ராவிற்கு. எனவே அந்த பகுதிக்கு போய் கிடைத்த கனிமத் பொருட்களை சஹாபாக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, குறிப்பாக அந்த சந்தர்ப்பத்திலே புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போர்க்களத்துக்கு வந்து அந்த முஸ்லிம்களுக்கு அதிகமான முறையிலே அந்த கனிமத்தை பிரித்து கொடுத்தாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபதஹ் மக்காவில் அப்போதுதான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அவருக்கு கனிமத்து பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு. அவர் அழைத்தார்கள், வாங்க போர்க்களத்துல கலந்துக்கிட்டீங்க, நீங்க போர் செஞ்சீங்க, இந்த போர்ல பெரும் கொண்ட கனிமத் கிடைச்சிருக்கு, எனவே 100 ஒட்டகம் உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், 24000 ஒட்டகங்கள் கிடைச்சிருக்கு, எனவே இதுல 100 ஒட்டகம் உங்களுக்கு. அபூ சுஃபியான் சொன்னார், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மட்டும் இந்த போர்க்களத்துக்கு வரல, என்னுடைய 2 மகன்களும் இந்த போருக்கு வந்திருக்கான். என்னுடைய ஒரு மகன் ஸைத் வந்திருக்கார், அப்படியா ஸைதுக்கு 100 ஒட்டகம். என்னுடைய இன்னொரு மகன் உமையா, அவரும் வந்திருக்கார், அப்படியே அவருக்கு ஒரு 100 ஒட்டகம். 300 ஒட்டகத்தை ஒரே குடும்பத்துக்கு கொடுத்தான். இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும், அந்த போர்ல கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களும் குதிரைகளும் என 24000 ஒட்டகங்கள், 60000 ஆடுகள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சாதாரண விஷயம் இல்லை அன்பு குறித்தானவர்கள். ஒரு ஒட்டகத்தினுடைய மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு? 100 ஒட்டகங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஒரே குடும்பத்துக்கு 300 ஒட்டகங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்புல நீங்க சொல்லுவாங்க ஒட்டகங்கள் பாலைவனத்தின் கப்பல்கள் என்பதாக, பாலைவனத்தினுடைய பென்ஸ் கார்கள் என்பதாக. ஒரு பென்ஸ் கார் இன்னைக்கு எவ்வளவு விற்கும்? 80 லட்சம், 70 லட்சம், 1 கோடி, 2 கோடி. அப்ப 100 பென்ஸ் கார் சொன்னா எவ்வளவு மதிப்பு? 300 பென்ஸ் கார்கள் சொன்னா எவ்வளவு மதிப்பு? அது போன்ற 300 ஒட்டகங்கள் 300 ஒட்டகங்களாக ஒவ்வொரு குடும்பத்துக்காக பிரித்து கொடுத்தான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹுனைனுடைய யுத்தத்தின் மூலமாக அல்லாஹ் உணர்த்தக்கூடிய பாடம் என்ன என்பதாக சொன்ன நபியை பார்த்து சொன்னா, உலகம் அன்னைக்கு விசாலமாக இருந்துச்சு. யா ரசூலல்லாஹ், வலாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத், உலகம் விசாலமாக இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு உங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அதற்கான காரணம் இது அஜபத்துக்கும் கஸரத்துக்கும் ஃபலம் துகுனி அன்கும் ஷைஆ, உங்களுடைய உள்ளத்துல பெருமை வந்துருச்சு. இதனால் வரைக்கும் அல்லாஹ் தான் உதவி செய்தான் என்ற நிலையை மறந்து, அல்லாஹ்வை மறந்து, உங்கள் படை மீதும் உங்களுடைய படை ஆயுத பலத்தின் மீதும் உங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கை வந்ததனால, அதன் மீது நம்பிக்கை அதிகமானதின் காரணமாக அந்த ஹுனைனுடைய யுத்தகலம், அந்த ஹுனைனுடைய நாள் உங்களுக்கு ஒரு நெருக்கடி
நெருக்கடிக்குரியதாக அமைந்தது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்ப அல்லாஹ்வை மறப்போமோ, எப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் புறந்தள்ளுவோமோ, அல்லாஹ் சொல்கின்றான் வமன் அஅரல அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. அல்லாஹ்வை நீங்கள் மறந்தீர்கள் என்பதாக சொன்னால் மஈஷத்தன் லன்கா, உங்களுக்கு நாம் நெருக்கடியை தான் வாக்குறுதி அளித்திருக்கிறோம். நெருக்கடி தான் நம்மளை வந்து அழுத்தக்கூடியதாக அமையும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சொல்கின்றான் வமன் யஅஷா அன் திக்ரி ரஹ்மானி நுகையிலு லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீனா. எப்போ நீங்க அல்லாஹ்வை மறப்பீங்களோ, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு உங்களை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களோ, அல்லாஹ்வுடைய இறை கட்டளைகள் உங்களிடத்துல வரும் பொழுது அதை எப்போது நீங்கள் புறம் தள்ளுவீர்களோ, அல்லாஹ் பாதுகாக்கணும், உங்கள் மீது ஒரு ஷைத்தானை அல்லாஹ் சாட்டி விடுவான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக வமன் யஅஷா அன் திக்ரி ரஹ்மான் நுகையிலு லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீனா, ஒரு ஷைத்தானை உங்கள் மீது சாட்டிடுவான். அல்லாஹ்வை நீங்கள் மாறு செய்யறதன் காரணமாக அந்த ஷைத்தான் உங்க கூடயே இருப்பான், உங்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பான். இன்னைக்கு நாம பார்க்கலாம், எங்க போனாலும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை, கடைக்கு போனாலும் பிரச்சனை, வியாபாரம் சொல்லி ஏதாச்சும் புதுசா வியாபாரம் தொடங்கினாலும் பிரச்சனை, நண்பர்களை போய் சந்திச்சா பிரச்சனை, ரோட்ல பயணிச்சு போனா பிரச்சனை, நிம்மதியாக போயிட்டு வர முடியல, எல்லா இடங்களிலும் பிரச்சனை. நாங்க எதை பத்தியும் யோசிக்கிறது இல்ல. அங்க இருக்கக்கூடிய சூழல்ல குறை சொல்லிட்டு போயிடும். ரோடு சரியில்லை, வண்டி ஓட்டிட்டு போறவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, வியாபாரத்துல அரசாங்கம் செய்யப்படக்கூடிய அந்த முறைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்போதைய சூழ்நிலைகள் மீது குறைகளை கொண்டு அள்ளி வீசிட்டு நாம போயிடும். ஆனா அல்லாஹ் சொல்கின்றான், எப்ப நீ எனக்கு மாறு செய்வியோ, எப்ப நீ என்ன மறந்து போயிடுவியோ, வமன் யஅஷா அன் திக்ரி ரஹ்மான் நுகையிலு லஹு ஷைத்தான், உன் மீது நான் ஷைத்தானை சாட்டிடுவேன், அவன் உன் கூடவே இருப்பான், நீ எங்க போனாலும் உன் கூடவே வருவான், உனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பான், உனக்கு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். வீட்டுக்கு போனா மனைவி கணவனுக்கு மத்தியில பிரச்சனை உண்டு பண்ணிடுவான், தந்தை பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை உண்டு பண்ணிடுவான், வியாபாரத்துக்கு போறியா கொடுக்கல் வாங்கல் அங்க பிரச்சனை ஏற்படும், வீதிகளுக்கு போறியா எல்லா இடங்களிலும் உனக்கு நெருக்கடிகள் ஏற்படும். காரணம் நீ அல்லாஹ்வை மறந்ததின் காரணமா. எனக்கு ஏன் பிரச்சனை நடக்கிறது, நாம இனி யோசிக்கிறதே இல்லை. தொழுகையை விட்டுட்டு அமல்களை விட்டுட்டு அல்லாஹ்வை மறந்து நாம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அதனுடைய எதிரொலிதான் நமக்கான நெருக்கடிகள். ஆனா அதை நம்ம விளங்குறது அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே எல்லாம் செய்து அமல் செய்து தொழுது அவர் சிரமத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னா, தொழுது அமல் செய்தே அல்லாஹ்வுடைய நெருக்கடிகள் இருந்து சோதனைகள் இருந்து மீள முடியலன்னு சொன்னா, எந்த அமலுமே செய்யாம அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாமல் இருக்கும் போது எப்படி நம்மளால மீள முடியும்? எல்லா அமலும் நடக்குது, நான் தொழுகிறேன், நான் அமல் செய்யறேன், அல்லாஹ்வுடைய நினைவுகள் இருக்கு, பாங்கு சொன்னா அது காதல விழுது, நாங்க பள்ளிவாசலுக்கு வரோம், அல்லாஹ்வுடைய அச்சம் எல்லாமே இருந்தும் சோதனையில மக்கள் அகப்படுறாங்க சொன்னா, இது எதுவுமே இல்லைன்னு சொன்னா, அப்ப அந்த சோதனைகளுடைய தாக்கம் வீரியம் எவ்வளவு பெருசா இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே எனக்கு ஏன் நெருக்கடி ஏற்படுது, எனக்கே இந்த சோதனை வந்துச்சு, நாம யோசிச்சு பார்க்கணும். எனக்கே இந்த சோதனை, எனக்கே இந்த நோய் வந்துச்சு, எனக்கே எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது, நான் எப்படி இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தில் நான் மாட்டினேன் எனக்கு புரியலையே, எனக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் என்ன ஏன் துரத்திக்கிட்டு இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே இன்னைக்கு நம்முடைய பலருடைய வாழ்க்கை சூழ்நிலை இதுவாக தான் இருக்கு. நான் எப்படி இந்த கஷ்டத்துல போய் மாட்டேன், என்னுடைய நிலைமை எப்படி ஏன் இந்த அளவுக்கு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் சோதனைகள் அது நம்முடைய பாவங்களின் வீரியமாக நாம செஞ்ச பாவம் தான். இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். உங்களுக்கு ஏற்பட்ட அத்தனை சோதனைகளும் நீங்களாக தேடிக்கொண்டு எந்த சமுதாயத்துக்கும் எந்த கௌமுக்கும் நாம எந்த அநியாயத்தையும் செய்யறதில்லை. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த கௌமுக்கும் எந்த சமுதாயத்துக்கும் நாமளா எந்த அநீதியும் எந்த சோதனையும் எந்த நெருக்கடியும் கொடுக்கறதில்லை. அவன் தலையில அவனே மண்ணை அள்ளி போட்டுக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பான். நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சோதனைகள் நெருக்கடிகள் எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். நம்ம தலையில நாமளே மண்ணை அள்ளி போட்டுக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்முடைய பெரியார்கள் உலமாக்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நம்ம எடுத்து பார்க்கணும். அவங்க போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களுடைய கால்ல ஏதாச்சும் ஒரு கல் தட்டுச்சு அல்லது ஒரு முள் குத்துச்சுன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்களாம், என்னுடைய பாவம் என்னை பின்தொடர்கிறது என்பதாக சொல்லுவாங்க. பெருங்கொண்ட உலமாக்கள், பெருங்கொண்ட இறைநேசர்கள், அவங்களுக்கு ஏதாச்சும் சின்ன இடர்பாடு, ஒரு சின்ன தொந்தரவு, ஒரு சின்ன ஒரு நெருக்கடி ஏற்பட்டா அவங்க சொல்லுவாங்க, ஒரு கால்ல நடந்து போகும் போது ஏற்பட்ட ஒரு கல் தடி ஒரு முள் குத்தியதற்கு சொல்லுவாங்க, என்னுடைய பாவம் என்ன பின்தொடர்
பின்தொடர்ந்து எனக்கு சோதனையாக மாறிடுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாவங்களை செய்து விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய இறை கட்டளைகளை எவ்வளவு விஷயங்களை புறம் தள்ளிட்டு எவ்வளவு நெருக்கடிகளையும் சமாளிச்சுக்கிட்டு ஆனா நமக்கு இந்த எண்ணங்கள் வராது. என்னுடைய பாவத்தால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ்ல வருகின்றது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்கின்றார், இன்னல்லாஹ லாலிமு லா யதுர்ரு இல்லா நஃப்ஸஹு. அநியாயக்காரன் தனக்குத்தானே அநீதம் செய்து கொள்கின்றான். ஒரு பாவி தனக்குத்தானே அநீதத்தை செய்து கொள்றான். அவனுடைய பாவத்தால் அவனுக்குத்தான் அது அநியாயமாக அநீதியாக முடிந்து விடுகின்றது. அவன் தன்மேல் தானே மண்ணவாரி அள்ளி போட்டுகிறான். ஒரு மனிதர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க எடுத்து வந்து சொல்கின்றார், இன்னல்லாஹ லாலிமு லா யதுர்ரு இல்லா நஃப்ஸஹு. அநியாயக்காரன் தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொள்றான். அப்ப இதை கேட்டுட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பலா வல்லாஹி, ஆமா உண்மைதான். அநியாயக்காரன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கின்றான், அநீதி இழைத்துக் கொள்கின்றான். அதோடு மட்டுமல்ல, அவனுடைய அநியாயத்தால் அவனுடைய பாவத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பறவையும் தன்னுடைய கூட்டிலே இறந்து மடிகின்றது என்பதாக சொல்றான். மனிதன் எங்கேயோ வாழ்றான், பறவைகள் ஏதோ ஒரு காடுகள்ல கூடு கட்டி அந்த கூட்டில வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு பாவியின் பாவத்தினுடைய அந்த வீரியம் ஏதோ ஒரு காட்டில் இருக்கக்கூடிய அந்த பறவைக்கு கூட ரிஸ்க் கிடைக்காமல் அது மடிந்து போகின்றது. பாவத்தினுடைய வீரியம் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். நாம செய்யற பாவம் நம்மள மட்டும் தாக்குறது இல்ல, இந்த உலகத்தில் கூடிய ஜீவராசிகளும் அதனால பாதிக்கப்படுது. அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது. இங்கோ ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு காட்டுல வாழக்கூடிய ஒரு பறவைக்கு கூட ஒரு பாவியின் காரணமாக ஒரு பகுதியிலே ஒரு பாவி இருப்பதினால் ரிஸ்க் தடைபெறுகிறது என்பதாக சொன்னா, நாமளே அந்த பாவியாக இருந்தா நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் பாதுகாக்கும். நாமளே அல்லாஹ் மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாங்கு சொல்லப்படுது, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நாம நலிவு போனோம் சொன்னா நம்முடைய உள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்துகிட்டு? அல்லாஹ் பாதுகாக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? நான் ஏன் இந்த கஷ்டத்துக்குள்ள போனேன்? என்னுடைய பாவங்கள் தான் என்னை அந்த சிரமத்துல அந்த நெருக்கடியில கொண்டு போய் தள்ளி இருக்கு. அப்ப அந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு என்பதாக சொல்லி மன்னித்து அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து மீள வேண்டும். அதே போல கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யௌம லா யன்ஃபஉ ஃபீஹி ذهب والفضة. நாளை மறுமையில எந்த தங்கமும் வெள்ளியும் பயனளிக்காது. இன்னைக்கு உலகத்துல காசு பணத்தை கொடுத்து ஆளை கரெக்ட் பண்ணிடலாம், அதிகாரிகளை கரெக்ட் பண்ணிடலாம், பெரும் பெரும் பொறுப்புல இருக்கக்கூடியவங்களை எல்லாம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிடலாம், தங்கத்தையும் வெள்ளியும் காசு பணத்தையும் கொடுத்து. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யௌம லா யன்ஃபஉ ஃபீஹி ذهب والفضة தஸீரு இலா யௌமில் கியாமா. எந்த தங்கமும் எந்த காசு பணமும் எந்த அதிகாரமும் பலனளிக்காத அந்த மறுமை அந்த நாளை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னதாக உங்க பாவங்களுக்கு நீங்க மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்க. உங்களுடைய அநியாயத்துக்கு நீங்கள் யாருக்கு அநியாயம் செஞ்சீங்களோ அவரிடத்துல போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க சொன்னாங்க. ஏன்னா எந்த விதமான சிபாரிசுகளும் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்தமும் தங்கமும் வெள்ளியும் எந்த ஒரு சூழலிலும் அங்கு யாருக்கும் பலன் அளிக்காது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நாளை சந்திக்கிறதுக்கு முன்னதாக உங்களுடைய பாவங்களுக்கு உலகத்திலேயே நீங்கள் அல்லாஹ்விடத்துல மன்றாடி தௌபா செய்யுங்க. நீங்க யாருக்காவது அநீதி இழைத்திருந்தீர்கள் என்பதாக சொன்னா அந்த அநீதத்தின் காரணமாக யாருக்கு அநீதி இழைத்தீர்களோ அவரை போய் நேரில் சந்திச்சு அவரிடத்திலும் மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்க. அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அக்பர். நம்முடைய வாழ்க்கையினுடைய நெருக்கடிக்கு நாம் செய்யக்கூடிய பாவம் ஒரு பக்கம், என்னிடத்தில் கூடிய அமல்களுடைய குறைபாடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் அநீதி இழைத்திருந்தோம் சொன்னா அந்த அநீதத்தின் வெளிப்பாடும் எங்களுக்கு வாழ்க்கையில நெருக்கடியை ஏற்படுத்தும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் தஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு உண்மையான நிகழ்வு எழுதுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வஸயஅலமுல்லதீன ஸலமு அய்யமுன் கல்பியன் கலிபூன். அநியாயக்காரன் ஒருத்தன் இன்னொருக்கு அநீதி இழைச்சிருக்கான்னு சொன்னா அந்த அநியாயக்காரன் தான் எப்பேற்பட்ட பாதாள படுகொலியிலே போய் விழுவான் என்பதை கண்டிப்பாக பார்ப்பான். அல்லாஹ் பாதுகாக்கும். நாளைக்கு மறுமையில வேதனை என்பதல்ல, அநீதம் இழைத்தவன் இந்த உலகத்திலேயே தான் அந்த அநீதத்திற்கு பகரமாக எவ்வளவு பெரும் நெருக்கடியான புதைக்குழியில போய் புதைந்து போவான் என்பதை இந்த உலகத்திலேயே அவன் பார்ப்பான். அநியாயம் செஞ்சவனை அல்லாஹ் சும்மா விட மாட்டான். கண்டிப்பா உலகத்திலேயே அவனுக்கு நெருக்கடி ஏற்படும். குர்ஆன்ல சொல்கின்றான், அவன் எங்க போய் விழ போறான் என்பதை உலகத்துல பார்ப்பான். இமாம் தஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தங்களுடைய கிதாபில ஒரு நிகழ்வு எழுதுறாங்க. ஒரு ஏழை மீன்பிடி தொழிலாளி
வியாபாரத்துக்காக மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போனார். அன்னைக்கு அவருக்கு எந்த மீனும் பெருசா மாட்டல, ஒரே ஒரு மீன், ஒரு பெரிய மீன் அவருடைய வலையில மாட்டு. எனவே அந்த மீனை எடுத்துக்கிட்டு வரார். இது ஒண்ணுத்தை கொண்டு போய் எங்க போய் விற்கிறது? சரி, இன்னைக்கு ஒரு நாளாவது நம்முடைய குடும்பத்திற்கு இந்த ஃப்ரெஷ்ஷான இந்த உயர்ந்த இந்த மீனை உணவாக கொடுக்கலாம். இதை உவை வித்து இதை காசை எடுத்து என்ன பண்றது? சரி, நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்ப மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்கலாம், ஒரு ஃப்ரெஷ்ஷான மீனை நம்முடைய குடும்பத்துக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அந்த உயிரோடு பிடிக்கப்பட்ட அந்த மீனை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டு பக்கமாக போயிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் எதிரில் ஒரு செல்வந்தர், ஒரு நல்ல மனிதர் தான், ஒரு நல்ல அமலாளி தான், அவர் ஒரு செல்வந்தராக இருக்கார், அதிகாரம் படைச்சவராக இருக்கார். அவர் அந்த பக்கமாக போகும்போது பார்த்தா மீன் துள்ளிக்கிட்டே இருக்கு, நல்ல பெரிய மீன், நல்ல விலை உயர்ந்த மீன். மீன் துள்ளிக்கிட்டே இருக்கு, அந்த மீன்பிடி தொழிலாளி கையில வலையில இருக்கு. இப்ப இந்த செல்வந்தர் போய் அந்த தொழிலாளி இடத்துல கேட்டார், எப்ப மீன் விற்கிறையா? விற்கிறதா தான் என்கிட்ட கூட நான் வாங்கிக்கிறேன், நல்லா உயிரோட ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்ப அந்த மீன்பிடி தொழிலாளி சொன்னார், இல்லப்பா, இது என்னுடைய குடும்பத்துக்காக நான் இன்னைக்கு கொண்டு போறேன். கடலுக்கு போனேன், பெருசா எந்த மீனும் மாட்டல, கிடைச்சது ஒண்ணுதான். சரி, இதை இன்னைக்காச்சும் நம்முடைய குடும்பத்துக்கு கொண்டு போய் இன்னைக்காச்சும் நல்ல உணவு நம்முடைய குடும்பத்தார்கள் மனைவி பிள்ளைகள் சாப்பிடணும்னு சொல்லி என் குடும்பத்துக்காக எடுத்துட்டு போறேன். அதனால விற்கிற ஐடியா இல்லை. இல்லப்பா, எவ்வளவு காசுனாலும் சொல்லி நான் கொடுத்துறேன், நல்லா பார்க்க நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு நான் கொண்டுட்டு போலாம்னு நினைக்கிறேன், எவ்வளவு காசு சொன்னாலும் நான் கொடுத்துறேன். அப்ப அந்த தொழிலாளி சொன்னார், இல்லைங்க, நான் என் மனசுல என் குடும்பத்துக்காக கொண்டு போறேன் நினைச்சுட்டு இருக்கேன். என் பிள்ளைகள், என் மனைவி நல்ல மீன் நல்ல உணவு சாப்பிடணும், இதனால வரைக்கும் பிடிச்சதெல்லாம் வித்து வித்து பல கடன் பல பிரச்சனை. சரி, இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு கொண்டு போகணும்னு கொண்டு போயிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் இதை கொடுக்கிற மனசு எனக்கு இல்ல, விட்டுருங்க. ஆனா இவர் தன்னுடைய அதிகாரத்தை அங்க பயன்படுத்த, தன்னுடைய அந்த பணத்திமிர அங்க வெளிப்படுத்தினார். நான் கேட்கிறேன், நீ இப்படி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சுட்டு அவருடைய கையில இருந்து அந்த மீனை பிடிக்கிட்டு போயிட்டார். இவருக்கு பெரிய கவலை, இப்படி அநியாயக்காரனா இருக்காரு. நாம சொல்றோம் விக்கிற ஐடியாலாம் இல்ல, என் குடும்பத்துக்கு கொண்டு போறேன் விட்டுருங்கன்னு சொல்லி. ஆனா இவர் கேட்காம நம்முடைய கையில இருந்து அடிச்சு கொண்டுட்டு போயிட்டார். சரி, கவலைப்பட்டுட்டு மனசுல வருத்தப்பட்டுட்டு அந்த தொழிலாளி போயிட்டார். இதை வாங்கிட்டு வந்து அந்த செல்வந்தர் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போற வழியில அந்த மீன் துள்ளி லேசாக அவருடைய கட்ட விரல்ல கொஞ்சம் அந்த மீனுடைய பல் அந்த முள் பட்டு அவருக்கு காயம் ஏற்பட்டுடுச்சு. அப்ப பெருசா அவருக்கு அது பெரும் பாதிப்பு இல்லை. வீட்டுக்கு கொண்டு போனார், வீட்டுல மனைவி இடத்துல கொடுத்தார், மனைவி சமைச்சு கொடுத்தாங்க, எல்லாம் குடும்பமும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. நேரம் ஆக ஆக அந்த கட்டவரல்ல பட்ட அந்த சின்ன காயம், அது ஒரு முள் குத்திய அந்த காயம் பெருசாகல, ஆனா வலி பெருசாகிட்டே போச்சு. நேரம் கடக்க கடக்க அவருக்கு வலி அதிகமாகிட்டே போச்சு. வலி முழு கை முழு உடலும் எரிச்சல் ஏற்பட்டுடுச்சு. இரவு முழுக்க தூங்கல, இரவு முழுக்க வலியில் அவஸ்தைப்பட்டிருக்கார். காலையில நேரமாக எந்திரிச்ச உடனே போய் மருத்துவரை போய் பார்க்க, மருத்துவரும் சில சிகிச்சைகளை செஞ்சுட்டு சரியாயிடும் போகிட்டாங்க. அன்றைய நாள் முழுவதும் எந்த சிகிச்சை எடுபடல, வலி இருந்து கொண்டுதான் இருந்துச்சு. பல இடங்கள் பல மருத்துவர்களை பார்த்து தீர்வே இல்லை. கடைசியாக ஒரு பெரிய மருத்துவரை போய் பார்க்கிறார். அவர் பரிசோதிச்சு சொல்றார், ஏதோ விஷம், அந்த மீனுடைய முள் பட்டதுனால உங்களுடைய விரல்ல விஷம் வந்துருச்சு, விஷம் பரவிடுச்சு, இந்த விரலை எடுத்தாகணும். இந்த விரலை எடுத்தா தான் நீங்க உயிர் வாழ முடியும், இல்லைன்னா உடம்பு முழுக்க பரவிடும். சரி, விரலை எடுத்துருங்க. விரல் எடுக்கப்பட்டுடுச்சு. விரல எடுக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போறார். ஆனால் வலி நிக்கல, வேதனைகள் நிக்கல, இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. திரும்ப மருத்துவரை பார்க்கிறார். மருத்துவர் சொன்னார், அந்த விஷம் மணிக்கட்டு வரைக்கும் பரவிடுச்சு, எனவே மணிக்கட்டு வரைக்கும் கையை அறுத்து எடுத்தாகணும். எனவே மணிக்கட்டு வரைக்கும் கை அறுத்து எடுக்கப்பட்டுடுச்சு. ஆனாலும் அவருடைய வலி தீர்வாகல. இப்ப திரும்பவும் பரிசோதனைக்கு போனார். முழு கையை எடுத்தாங்க. முழு கையும் எடுத்தால்தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும், உங்களுடைய நோய் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி முழு கையும் எடுக்கப்பட்டுடுச்சு. ஆனாலும் அவருக்கு வலி நீங்க, அவருடைய அதே வழியில அந்த வேதனையில் அவஸ்தைப்பட்டு இருந்தார். அப்பதான் அவரை சந்திக்கிறதுக்காக ஒரு ஆலிம் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தார். பார்த்தா அவருடைய சிரமங்களை பார்த்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மனிதர் நல்ல மனிதர் தான், இந்த செல்வந்தர் நல்லவர் தான். அந்த ஒரு இடத்துல அந்த அநியாயமான முறையில அந்த தொழிலாளி இடத்துல தன்னுடைய ஆதிக்க சக்தியை வெளிப்படுத்தி அபகரித்து கொண்டு அதை வந்துட்டார். இதை தவிர வேற ஒரு பெருசா பாவம் செஞ்சவர் இல்லை. எனவே இந்த ஆலிம் தன்னுடைய நண்பரை பார்க்கிறார். பார்த்தா ரொம்ப அவஸ்தைப்பட்டு முழு கையும் இழந்துகிட்டு, ஆனாலும் தீர்வு இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கார். என்ன நடந்துச்சு சொல்லி அந்த ஆலிம் தன்னுடைய நண்பரிடத்துல கேட்ட நேரத்துல நடந்த நிகழ்வு சொன்னார். இது போல ஒரு தொழிலாளி இடத்துல இருந்து மீனை நான் அபகரிச்சுக்கிட்டு வந்துட்டேன், அதுல இருந்துதான் அந்த மீன் கடிச்சதுல இருந்தா இந்த நிலைமை. அப்ப அந்த ஆலிம் சொன்னார், நண்பரே, நீங்க உலகத்துல எவ்வளவு ஸ்பெஷலான டாக்டரை போய் சந்திச்சாலும் உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கவே கிடைக்காது. உங்களுடைய இந்த பிரச்சனை தீரவே தேராது, கை போகும். கடைசியாக உங்களுடைய முழு உடலும் உங்களுடைய உயிரும் போயிடும். அதுதான் இதனுடைய வீரியம் தாக்கும். நீங்க என்ன செய்யணும் சொன்னா, நீங்க யார அநீதமான முறையில நடந்து அடிச்சு அவரிடத்திலிருந்து அந்த மீனை பறித்து கொண்டு வந்தீர்களோ அவரை போய் சந்திங்க, அவருடைய கையை பிடிங்க. அவர் மன்னிச்சாதான் உங்களுக்கு இதுக்கு ஷிஃபா கிடைக்கும். தேடி அலைஞ்சாரு. கடைசியாக அந்த மனிதரையும் தேடி கண்டுபிடிச்சு அவரை போய் சந்திக்கிறார். சந்திக்க ரொம்ப கை சேதமான நிலையில, கவலையில,
வலியினுடைய துடிப்புல அந்த மனிதரை சந்திச்சு கையை பிடிச்சுக்கிட்டு அழுகுறார். என்ன தெரியுதாப்பா? அவருக்கு பெருசா ஞாபகம் இல்லை, அந்த ஒரு சந்தர்ப்பத்துலதான் சந்திச்சிருக்கா. மீன் அபகரிச்சுட்டு போயிட்டா, எனக்கு யாரும் தெரியலையே. இந்த செல்வந்தர் சொன்னார், இது போல நான் ஒரு நாள் உன்னிடத்துல இருந்து அந்த மீனை பறிச்சுக்கிட்டு போயிட்டு என்னுடைய நிலைமை இப்போ இப்படிதான் இருக்கு. இந்த செல்வந்தர் அந்த தொழிலாளி இடத்துல கேட்டார், எப்ப நான் அப்படி உன்னிடத்துல அநியாயமாக நடந்துகிட்டதுக்காக நீ எனக்கு ஏதாச்சும் பத்வா செஞ்சியா? ஏன்னா ஒண்ணும் இல்லாமல் ஆயிட்டேன் நான், என்னுடைய முழு கை போயிடுச்சு, அடுத்து என்னுடைய உயிர் தான் பாக்கியா இருக்கு, இவ்வளவு நெருக்கடியை நான் சந்திச்சிட்டு இருக்கேன், எனக்கு எதிராக நீ பத்வா செஞ்சியாப்பா? அப்ப அந்த மனிதர் சொன்னார், கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாதிக்கப்பட்டவர்கள், அநியாயத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் கையேந்தி பத்வா செய்யணும் இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ்கள்ல வருகின்றது, அந்த அடியானுடைய கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் போதும் அல்லாஹ் பாதுகாக்கும், நம்முடைய வாழ்க்கையை நிர்மூலமாக காக்கிவிடும். ஒரு சொட்டு கண்ணீர் போடும், மனசுல ஒரு சின்ன அழுத்தம், இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற உள்ளத்தால் அவர் அந்த வேதனைப்பட்டா போதும் அல்லாஹ் எப்பேற்பட்ட சூழலை ஏற்படுத்துவான். ஒரு நிதர்சனமான உண்மை நிகழ்வாக. எனவே அந்த மனிதரிடத்துல கேட்டார், எப்ப எனக்கு எதிராக நீ பத்வா செஞ்சியா? அந்த மனிதர் சொன்னா, நான் பத்வால எதுவும் செய்யல, மனசு கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா நம்ம குடும்பத்துக்காக கொண்டு போறோம் சொல்றோமே, அதை எதுவுமே பொருட்படுத்தாம இந்த மனிதர் அடிச்சு பிடிக்கிட்டு தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி என்னை வீழ்த்தி விட்டு என்னிடத்தில் அநியாயமாக பறிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. யா அல்லாஹ், இவர் என் மீது சக்தியை காட்டியது போல நீ உன்னுடைய சக்தி அவருக்கு காட்டுன்னு சொல்லி இதை தான் சொன்னேன். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கப்புறம் 2 பேருமே அழுதாங்க. அந்த மனிதன், நான் உங்களை மன்னிச்சுட்டேன், உங்களுக்காக துஆ செய்யணும் சொன்னார். அதன் பிறகு இவருடைய வலி வேதனைகள் எல்லாம் குறைஞ்சிச்சு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், வஸயஅலமுல் லதீன ஸலமு அய்யமுன் கலிபியன் கலிபூன், அநியாயக்காரன் விரைவாக தான் எந்த படுகொலியிலே போய் வீழ்வேன் என்பதை கண்டிப்பாக இந்த உலகத்திலே பாப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடிகள், சிரமங்கள், கஷ்டங்கள், இதனுடைய காரணம் ஒன்று நாம் செய்த பாவமா இருக்கும், அல்லது நாம் யாருக்காவது செய்த அந்த அநீதத்தினுடைய விபரீதமாக இருக்கும். எனவே நம்முடைய பாவத்துக்காக அல்லாஹ் இடத்துல நாம தௌபா செய்யணும். இரண்டாவது, யாருக்காவது ஏதாவது ரீதியிலே சொல்லால் செயலால் நாம் இடையூறுகளை ஏற்படுத்தி இருந்தோம், அநீதத்தை இழைச்சிருந்தோம் சொன்னா அதனுடைய தாக்கம் இந்த உலகத்தோடு அல்ல, நாளை மறுமை வரைக்கும் நீடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அப்படிப்பட்ட அநியாய செயல்களில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். யாரிடத்திலாச்சும் அப்படி நடந்திருந்தா நாம் அவங்க இடத்துல போய் மன்னிப்பு கேட்கணும். மூன்றாவது, கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையிலே பெரிதாக எந்த பாவமும் செய்யல, நல்ல அமல் செய்யக்கூடியவர் தான், யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யல, ஆனா எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு, நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், நாங்க பாவம் செய்யக்கூடிய ஆளு இல்லைங்க, எங்களால முடிந்த அமல்களை செய்யறங்க, எங்களால் யாருக்கும் எந்த இடையூறுகளை நாங்க செய்யறது இல்லை, ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, நெருக்கடிகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நான் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டத்துல, சிரமத்துல, நோயில அகப்பட்ட எனக்கு தெரியல. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவத்தால் நெருக்கடி, அநியாயத்தால் நெருக்கடி, பார்வையாலும் நெருக்கடி, மனிதர்களுடைய பார்வையின் காரணமாகவும் நமக்கு நெருக்கடிகள் ஏற்படும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டி செஞ்சிருக்காங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு காலத்துல உள்ளங்கள் பரிசுத்தமாக இருந்துச்சு, மக்களுடைய உள்ளங்கள்ல எந்த கள்ள கபடங்களும் இல்லை, உள்ளங்கள் ரொம்ப பரிசுத்தமாக இருந்துச்சு, ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு, நல்ல சிந்தனைகள் இருந்துச்சு, நல்ல எண்ணங்கள் இருந்துச்சு. சஹாபாக்களுடைய காலத்துல பார்க்கலாம், ஒருத்தர் வியாபாரம் செய்கிறார், வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த சஹாபி தன்னிடத்துல வரக்கூடிய வாடிக்கையாளர் இடத்துல சொல்றார், வாப்பா எனக்கு போதும், எனக்கு வியாபாரம் நல்லா ஆயிடுச்சு, என்னுடைய பக்கத்து கடைக்கார வியாபாரமே இல்லாம, அவர் யூதர் தான், முஸ்லீம் இல்ல, பரவாயில்ல, எனக்கு இன்றைக்கு வியாபாரம் போதும், அவர் கடைக்கு போய் நீங்க வாங்கிக்கீங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எப்படி சொல்லக்கூடிய மனம் இருக்கா? இதான் சஹாபியத், இதான் ஈமானிய உள்ளம். எனக்கு இன்னைக்கு நடந்த வியாபாரம் போதும், என் பக்கத்து கடைக்கார் முஸ்லீம் இல்லதான், ஆனா அவருக்கு காலையில இருந்து வியாபாரம் இல்ல, அவர் கடைக்கு போய் வாங்கிக்கீங்க, இன்னைக்கு நான் எனக்கு இனிமேல் நான் விற்க மாட்டேன்னு சொல்றேன். போர்க்களத்துல உயிருக்கு போராடி கொண்டு இருக்காங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கப்படுது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார், எவ்வளவு உயர்ந்த உள்ளம், எனக்கு வேண்டாம், என்னை விட என் சகோதரர் தேவையுடையவராக இருக்கார், அவருக்கு கொண்டு போய் தண்ணியை கொடுங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நம்ம போர்க்களத்தினுடைய அந்த நிகழ்வுகளை வரலாறுகளை படிச்சோம், எப்படி உள்ளங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட உள்ளங்கள் இன்னைக்கு மக்களுடைய உள்ளங்கள் இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சியை ஜீரணித்துக் கொள்ள முடியாத மக்கள் உலகத்தில் அதிகம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ், இஸ்தஈனு அலா கலாஇ ஹவாயிஜிக்கும் பில் கித்மானி ஃபஇன்ன குல்லி தி நிஅமத்தின் மஹ்சூத். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த நிஅமத்துகளை நீங்க மறையுங்கள்,
அல்லாஹ்விடத்துல ஃபஅம்மாமி பினிஅமதி ரப்பிக ஃபஹதீஸ், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த அருள்கொடைகளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்விடத்துல சொல்லலாம். ஆனா மக்களுக்கு மத்தியில, குடும்பத்துக்கு மத்தியில, சமூகத்துக்கு மத்தியில நம்முடைய நிஅமத்துகளை, அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்புகளை நாம வெளிப்படுத்தினா என்ன ஆகும்? அததான் நபி அவங்க சொல்றாங்க, ஃபஇன்ன குல்லி தி நிஅமத்தின் மஹ்சூத். நீங்க அப்படி வெளிப்படுத்துறீங்க சொன்னா பார்க்கக்கூடிய உள்ளங்கள் அதன் மீது பொறாமப்படலாம், உள்ளங்கள்ல பொறாமை ஏற்படும். இன்னைக்கு நாம எதை எடுத்தாலும் வலைதளங்கள்ல ஷேர் பண்ணிடுறோம். நான் பாருங்க வண்டி வாங்கியிருக்கேன், நான் கார் வாங்கியிருக்கேன், என்னுடைய வியாபாரம் இப்படி இருக்கு. ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து 4 பேர் குடும்பத்தோடு சாப்பிட்டா அது கூட இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல வந்துருது. அடுத்த நாள் முழுக்க அது எதுவுமே டைஜஷன் ஆகாம சராம. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடி எதைத்தான் நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்தை நீங்க மறைங்க, அதை நீங்க வெளிப்படுத்துறீங்க சொன்னா அதை பார்க்கக்கூடிய அந்த கண்கள் பொறாமையினுடைய கண்களாக இருந்துச்சுன்னு சொன்னா உங்களை நிர்பலமாக ஆக்கிடும், உங்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்ளம் மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை, எல்லாத்தையும் குறை சொல்லல, குறைகளுக்காக சொல்லல. அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், என் வார்த்தைகளை மன்னிக்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நம்முடைய நிலைகளை பார்த்து மாஷா அல்லாஹ் பாரக்கல்லா அப்படின்னு சொல்ற கூட்டங்கள் இல்லை. ஆஹா இப்படியா, இவ்வளவு பெருசாயிட்டானா, இவ்வளவு வளர்ச்சியா, இப்படின்னு புருவத்தை தூக்கக்கூடிய, உயர்த்தக்கூடிய மக்கள் தான் நம்மள சுத்தி இருக்காங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக கண்ணுக்கு தெரியாத எதிரி, கல்விலே படாத எதிரி தான் கண் பார்வை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஐனுன் நபி அவங்க சொன்னாங்க, கண் திருஷ்டி. ஒருத்தருடைய அந்த கண் பார்வை, அந்த கண் பார்வையினுடைய தாக்கம் நல்லா போய்கிட்டு இருக்க மனிதனை கொண்டு போய் கபர்ல உட்கார வச்சிடும் சொன்னாங்க. கண் பார்வைக்கு அவ்வளவு பெரிய தாக்கம். அதனாலதான் நம்முடைய அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்புகள் கொடுத்திருக்கானா நம்மளோட வச்சு அதை வெளிப்படுத்தி மக்களுடைய பார்வையில பட்டு அவங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை, தங்களுடைய புருவத்தை கொஞ்சம் மேல உயர்த்தி அப்படியே அப்படின்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. அதனால நபி அவங்க சொன்னாங்க, அக்ஸரு மை யமூது மின் உம்மதி பஅத கலாஇல்லாஹி வ கத்ரிஹி. என்னுடைய உம்மத்தில கலா கதிர்ல மரணித்தவர்களை காட்டிலும், கலா கதிர் தக்தீரால் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்களை காட்டிலும், தக்தீரால் உலகத்தில மரணித்தவர்களை காட்டிலும் பில் அன்ஃபுசி அல் ஐன், ஐனால் கண் பார்வையால் கபருக்கு சென்றவர்கள் தான் அதிகம் என்று சொன்னாங்க. நானோ நீங்களோ அல்லது ஹதீஸை வரையறுத்த ராவிகளோ அறிஞ பெருமக்களோ சொன்ன வார்த்தை அல்ல. அக்ஸரு மை யமூது ஐ அக்ஸரு மை யமூது மின் உம்மதி பஅத கலாஇல்லாஹி வ கத்ரிஹி. என்னுடைய உம்மத்தில கலா கதருக்கு அடுத்து அதிகமான மௌத் எதன் மூலமாக சொன்னா அல் ஐனூன், அதிகமான சோதனை எதனால் சொன்னா அல் ஐனூன், பிறருடைய அந்த பார்வையினுடைய அந்த தாக்கம். வேற ஒண்ணும் செய்ய தேவையில்லை. இப்படி வாழ்றானா, இவ்வளவு பெரிய வசதியா அப்படின்னு சொல்லி அவங்க புருவத்தை லேசா மேல தூக்கி மூடினா போதும், நம்ம வாழ்க்கை நம்ம சாப்டருக்கு அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே பாவத்தினுடைய தாக்கத்தால் நெருக்கடி, அநியாயத்தினால் நெருக்கடிகள், சிலருடைய கண் பார்வையினால் கூட நமக்கு நெருக்கடிகள், வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், சூழ்நிலைகள், நெருக்கடிகளுக்கு நாம் ஆளாகுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி இருக்காங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருந்து நாம் மீள வேண்டும், நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொன்னா நம்முடைய சிந்தனைகள் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வை நெருங்கியதாக இருக்கும். அவனுடைய கட்டளைகள், அவனுடைய வழிகாட்டுதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை, இதை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடத்தும் பொழுது இது போன்ற நெருக்கடிகள், ஃபித்னாக்கள், சூழ்நிலைகள், குழப்பங்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கான். எப்ப எனக்கு நீ மாறு செய்வையோ, என்ன மறுப்பையோ, வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, என்ன மறந்தினா மஈஷத்தன் லன்கா, நெருக்கடியான வாழ்க்கை உனக்கு என்பதை அல்லாஹ் எச்சரிக்கை செய்றான். அதே ரப்புல் ஆலமீன், மன் அமில ஸாலிஹன் மின் ذكرின் அவ் உன்ஸா வ ஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத் தய்யிபா. என் மீது ஈமான் கொண்டு ஆணாக ஆனாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உறுதியான ஈமானிய வாழ்க்கை, இறையச்சமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னு சொன்னா ஹயாத்தன் தொய்யிபா, மனமான வாழ்க்கையை உங்களுக்கு நாம் வாக்குறுதியாக வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சிருக்கார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. பிறருக்கு அநியாயம் செய்வதை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அநியாயத்திலே போய் விழுவதை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. பிறருடைய கண் பார்வையிலே விழுந்து அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் குறிப்பாக நம்முடைய குழந்தை செல்வங்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.